வைகுண்ட ஏகாதசி என்பது பெருமாளை குலதெய்வமாக கொண்டாடுபவர்களும் இறையன்பர்களும் இந்த திருநாளை போற்றி கொண்டாடுவதும் அந்த நாளில் பரமபத வாசல் வழியாக வந்தால் முக்தி அடைவதாகவும் அவர்கள் சொர்க்கம் செல்வதாகவும் இறையன்பர்களுடைய நம்பிக்கை காலம் தொன்று தொட்டு இருந்து வருவதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த வகையில் திவ்ய தேசங்கள் என்று சொல்லப்படுகின்ற 108 திவ்ய தேசங்களில் 84வது திவ்ய தேசம் என்று போற்றப்படுகின்ற அருள்மிகு பார்த்தசாரதி என் அப்பன் திருக்கோயிலில் இந்த ஆண்டு ஏகாதசியை முன்னிட்டு 10, 11 ஆகிய 2 நாட்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் சிறப்பு கட்டணம், சிறப்பு சேவை ரத்து செய்யப்படுகிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் அனைத்து பக்தர்களுக்கும் பொதுவான சாமி தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கியூ வரிசையை இன்னும் அதிகப்படுத்த உத்தரவிட்டிருக்கின்றோம். அந்த கியூ வரிசையில் பேரிகார்டோடு சேர்ந்து மேலே தகர ஷீட் அடித்து வெயில் இல்லாமல் இருப்பதற்கு பார்த்துக் கொள்கிறோம். 20 அடிக்கு ஒரு இடத்தில் ஒரு காவலரும் அதேபோல் பாதுகாக்கப்பட்ட குடிநீரும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 20 இடங்களில் கழிப்பிட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாள் முழுவதும் கட்டணமில்லாத பிரசாதம் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் 10, 11 ஆகிய 2 நாட்களில் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருக்கின்றோம். இந்த சிறப்பு தரிசனம் என்று வருகின்ற பொழுது காலையிலே பரமபத வாசலுக்கு ஒருவருக்கு 500 ரூபாய் டிக்கெட் என்று 1500 பேர்களுக்கு எப்பொழுதும் போல் வழங்குகின்றார்கள். ஆன்லைனிலே புக் செய்பவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 500 பேர்களுக்கு இலவசமாக அந்த டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன. பரமபத வாசல் காலை 4:30 மணிக்கு திறக்கப்படும். பரமபத வாசல் மற்ற சிறப்பு தரிசனம் அத்தனையுமே 6 மணிக்குள்ளாக அனைத்து தரிசனங்களும் முடிந்த பிறகு பொது வரிசை 6 மணியிலிருந்து அறிவிக்கப்படும். அதேபோல் மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், 70 வயது கடந்த முதியவர்கள் காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரையில் தனியாக அவர்களுக்கு வரிசைப்படுத்தி சாமி லெகு தரிசனம் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மதியம் அதேபோல் 2 மணியிலிருந்து 4 மணி வரையில் தனியாக அவர்களுக்கு வழி அமைத்து இறைவனை தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதையே மாற்றுத்திறனாளிகள், நிறைமாத கர்ப்பிணி தாய்மார்கள், அதேபோல் 70 வயது கடந்த மூத்தோர்கள், சீனியர் சிட்டிசன்கள் இதையே ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு காலை 8லிருந்து 10 வரையில் அவர்களுடைய நேரத்தை பொறுத்து மதியம் 2லிருந்து 4 மணி வரையில் தரிசனத்திற்கு வருவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.